இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழைக்காலத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸை கோத்ரூ பண்ணுங்கள். நிறையவே வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஜென்யூனான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து ரைட் சாய்ஸாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுட்ருக்க எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே இன்னுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். இப்போ இது செய்கிறதுக்கு புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். ப்ரிப்பரேஷனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. இது போல் பூண்டை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாங்காய் வத்தல் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. எப்போல்லாம் மாங்காய் சீசன் வருதோ அப்போ மறக்காமல் இது போல் வத்தல் போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாங்காய் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா ஊறிட்டுருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது தான் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மற்ற குழம்பு ப்ரிப்பரேஷனை விட இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 1 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம், கடுகு, உளுந்து, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு இந்த வத்தலுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு வத்தல் ஆட் பண்ணிக்கிறோம். வத்தல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது போல் நம்ம மசாலாஸ் வந்துட்டு எண்ணெயில் வதக்கி செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கூடவே மஞ்சள் தூள், மீன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் தான். ஸோ இது போல் ஹோம்மேட் மசாலாஸ் ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, ஒன் டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக வாட்டர் ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா இது போல் நல்லா வந்து உங்களுக்கு கொதிச்சு வரும். ஒரு 6 to 7 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி இது போல் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது போல் மசாலாஸ்லாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் புளி கரைசல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா புளிக்குழம்பாக இருக்கட்டும், இல்லை இந்த போல் வத்தல் குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், டேஸ்ட்டு ரொம்பவே எக்ஸஸாக இருக்குங்க. இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் இந்த வத்தல் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் வந்துட்டு தண்ணியாக இருக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் மாங்காய் சீசனை யூஸ் பண்ணி நீங்கள் வத்தல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மற்ற எந்த காயுமே தேவையில்லை. இந்த குழம்புல இருக்கக்கூடிய அந்த வத்தல் நம்ம எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்து கூட இந்த குழம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற பூண்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரெடி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எந்த காயுமே வந்துட்டு பொரியலுக்கு தேவைப்படாது. அப்பளம் பொரித்து சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஹோம் மேக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, ஒன் டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.